வணக்கம். ஆன்மீக சுற்றுலாக கேரளா ட்ரிப் ஒரு 3 நாள் போனோம். 11ஆந்தேதி ஞாயிற்றுக்கிழமை காடம்புழா போயிட்டு அங்கே முட்டை நமக்கு என்ன தேவைகளோ அந்த தேவைகளுக்குரிய ஆரோக்கிய முட்டை, ஐஸ்வர்ய முட்டை, தேக முட்டு, சத்திர முட்டு, கர்ம முட்டுன்னு என பல வகையான 16 வகை முட்டுகள் இருக்குது. அதுக்கு நம்ம ராசி நட்சத்திரம் சொல்லி கோயிலில் கொடுக்கும்போது அந்த ஐயர் வந்து அதுக்கு முன்னாடி நின்று அந்த பூஜையை முடித்து கொடுத்தாரு. அங்கே நல்லா சாமியை பார்த்துட்டு அதுக்கு அடுத்தமாக கொடுங்கலூர் பகவதி போனோம். அதுவும் ரொம்ப பிரசித்தி பெற்ற கோயில், ரொம்ப பெரிய பகவதி அம்மன். அங்கேயுமே முட்டர்கள் நிகழ்ச்சி, குருதி பூஜை, நிறைய கேரளா பாணியில் நிறைய நடக்கக்கூடிய விஷயங்கள் இருந்தது. அந்த சில பூஜைகள்லேயும் நாங்கள் பார்த்துட்டு கலந்துக்கிட்டு முட்டர்கள் நிகழ்ச்சி ரட்சை எல்லாம் முடிச்சுட்டு புஷ்ப அலங்காரம்லாம் பார்த்துட்டு தங்கத்திலே இருக்கும் கவசம் போட்டு அமைஞ்சிருக்கோம். அதை முடித்த கையோட குருவாயூரப்பன் போனோம். குருவாயூரப்பன் நைட்டு வந்து இரவு பூஜையை பார்த்துட்டு யானை மேலே இருக்கக்கூடிய ரொம்ப விசேஷமான பூஜைகளை பார்த்துட்டு அதுக்கப்புறம் விடிய காத்தால் நிர்மாலய பூஜைக்கு 1000 ரூபீஸ் டிக்கெட்டில் போயிட்டு அங்கே வந்து நிர்மாலய பூஜையில் 4 காலம் குருவாயூரப்பன் வந்து வெள்ளி கவசத்தில் சந்தன காப்பை பார்த்துட்டு அப்புறம் அலங்காரம் இல்லாமல் ஒரு கவசத்தை பார்த்துட்டு கவசம் இல்லாத அலங்காரத்தையும் பார்த்துட்டு அதுக்கப்புறமா அபிஷேகத்தையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அலங்காரத்தையும் பார்த்து 4 தரிசனம் பார்த்து முடிச்சுட்டு இது குருவாயூரப்பன் வந்து மம்மியூர் பார்த்தா தான் குருவாயூரப்பன் தரிசனம் முழுமையடையுங்கிறதுனால மம்மியூரில் சிவன், விஷ்ணு, சாஸ்தா, பகவதி அம்மன், அந்த பகவதி அம்மனுக்கு அதே மாதிரி முட்டர்கள் நிகழ்ச்சி, பூ அலங்காரம் இதெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா அங்கே பக்கத்தில் உள்ள யானைகள் பார்க்க அப்படின்னு சொல்லி ஜெயலலிதா அம்மையாரால் ஆரம்பிக்கப்பட்ட அந்த இதுலேயும் யானைகள் வந்து நல்ல உற்சாகமாக இருக்கிறதாகவும் அதனுடைய சிறப்பு முகாமையும் பார்த்து முடிச்சுட்டு அங்கே அப்புறம் திருப்பதி வெங்கடாஜலபதி எப்படி இருப்பார் அது மாதிரி கேரள திருப்பதின்னு சொல்லி இருக்கிற இடத்துலையும் பார்த்துட்டு அங்கேயும் திருப்பதி பெருமாளையும் கொடுங்கலூர் பகவதியை எங்கள் தாயாராக காட்சி அளித்தது. பெருமாளுடைய தாயாராக மஞ்சம்மாவையும் பார்த்துட்டு அதுக்கப்புறமா சோட்டானிக்கரை போனோம். சோட்டானிக்கரையிலும் சேம் பகவதி அம்மனில் விசேஷ நிகழ்ச்சிகள் ரொம்ப நல்லா அம்சமாக இருக்கும். இதில் வந்து சோட்டானிக்கரையில் வந்து குருதி பூஜன் ராத்திரியில் ஒன்று நடக்குது. காலையில் இங்கே வந்து துர்க்கை, சரஸ்வதி, மகாலட்சுமியாக காட்சி அளிக்கிறாங்க. நிறைய அபிஷேகங்கள் 1.5 மணி நேரம் கிணத்துலேருந்து தண்ணி இறைச்சி இந்த அபிஷேகம் நடக்கிறது. அதையும் பார்த்துட்டு நைட்டு குருதி பூஜையில் அந்த செண்டு மேளத்தில் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய தீய சக்திகள், நம்ம சுற்றி உள்ள கெட்ட சக்திகள் அத்தனையும் நீங்கி நம்ம உடம்பே ஒரு புத்துணர்ச்சி பெற்ற மாதிரி அந்த குருதி பூஜையில் கலந்துக்கிறது கடவுள் நினச்சா தான் கலந்துக்க முடியும். அவ்வளோ ஒரு அம்சமான கலவைகளை பார்த்து